ஸோ அதான் அவர் சொல்கிற விஷயம் என்னன்னா, தமிழை வந்து காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு பெரியார் சொல்லிட்டாரு, என்னோட மொழி எப்படி நீ சொல்லுவ அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை. டேய், அன்னைக்கு இருந்தான்டா மாப்போசி உனக்கு அப்பன்லாம் அயோக்கிய பயில இந்த சீமானுக்கு அன்னைக்கு இருந்தான் மகத்தான தலைவி. நீ சொல்ற காமராஜன் தான் பச்சை தமிழ், அப்படியே ஆப்பிரிக்காவில் உரிச்சு வச்ச விதை மாதிரி இருக்கிறான் காமராஜர். அவன்லாமே இருந்தான், அவன் முன்னாடி தான் பெரியார் இதெல்லாம் சொல்றாரு. புரியுதா? நீ ஒரு 10 பைசா பக்கோடா பையன், நீ புரியுதா உங்களுக்கு? இவன்லாம் வந்து பாவமானவன், அதாவது பிழைக்கிறதுக்காக நகை செயினை போட்டுக்கின்னு, புரியுதா உங்களுக்கு? இவனுக்கு அடிப்படை மனித பண்பே இல்லாதவன். அதனால அவன் வந்து அப்படிதான் பெரியார் காட்டு மிராண்டி அன்னி சொல்லணும். எல்லாம் உண்மை. இன்னைக்கு நான் சொல்றேங்க, உலகத்திலேயே இவ்வளோ கோடி மக்கள் இருக்கலாம், எவ்வளோ நாடுகள் இருக்கு, இவ்வளோ நாடு, இவ்வளோ மக்கள் தொகை. இந்த தமிழன் தான், இந்தியன் தான் காட்டு மிராண்டி, கீழ் ஜாதிக்காரன். உலகத்தில் வந்து இவன் சொன்னா, நான் சொன்ன உடனே சொல்லுவான், இஸ்லாத்தில் வந்து பிரிவு இல்லையா, கிறிஸ்துவத்தில் பிரிவு இல்லையா அப்படின்னுவான். அயோக்கிய பயல, அங்கே பிரிவு தான் இருக்கு, இங்கே வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கு. ஒரே மதத்தில் நீ என்ன வந்து கீழ் ஜாதிக்காரன்ற என்ன? அப்படிப்பட்ட அயோக்கியர்கள், அப்படிப்பட்ட காட்டு மிராண்டிகள், இதை சகித்து கொண்டுகிற பேடிகள். புரியுதா? நான் வந்து மகன், நான் வேசி மகன், நான் ஒரு சூத்திரன்னா இதுதான் அர்த்தம். அதை ஒத்துக்கிட்டு இருக்கிற அயோக்கியர்கள் இன்னைக்கும் இந்த மண்ணில் தான் இருக்கலாம். அதனால உலகத்திலேயே காட்டு மிராண்டி மொழி உண்டு. உன் மொழியை வச்சுன்னு நீனா புடுங்கினியா? உன் மொழியை வச்சு விஞ்ஞானத்தில் என்ன வளர்ந்தியா? வெக்கமா இல்லை உனக்கு? நீ பேசுகிற ஐஃபோனு வெள்ளைக்காரன் பண்ணது என்ன? நீ போட்டுக்கிற பேண்ட்டு வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சிது. நீ அடிச்சிருக்கிற கிராப்பு வெள்ளைக்காரன். பிச்சைக்கார பயலுக இவனுங்க. அப்படி ஒருத்தர் சொல்லிட்டாரான், நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இதெல்லாம் காட்டு மிராண்டித்தனண்டா, அதெல்லாம் புரிஞ்சுக்கடா அப்படிங்கிறார். இந்த காட்டு மிராண்டித்தனத்துலேருந்து இன்னும் சாம்பலையும் விபூதியும் பூச்சிக்கின்னு என்னமோ பழைய காலத்து வேலை எடுத்துக்கின்னு ஆடுறிய. நீ எந்த காலத்துக்கு இந்த ஜனங்களை உன்னால் முன்னேற்றுன்னு வர முடியுமா? பிச்சைக்காரப்ப நீ வந்து இந்த ஜனங்களோட காசை வச்சுக்கிட்டு நீ ஒரு 10 லட்ச ரூபா வாடகை, இல்லைனா ஒரு 100 கோடி, அடுத்தது இவன் வந்து ஒரு 100 கோடி ரூபாயில் வீடு கட்டுவான். பாருங்க, சீமானுடைய ஐடியா 100 கோடி ரூபாயில் வீடு கட்டுவான். புரியுதுங்களா? அங்கே இப்படி இருக்கணும்னு அவன் வாழ்வான். இந்த காட்டு மிராண்டி ஜனங்க உணர்வு வரணும் இவனுங்களுக்கு.